அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் அடுத்ததாக பார்க்க போகிறது முருங்கைக்கீரை சூப்பு. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். என்னென்ன தேவையான பொருள்னு பார்த்தலாம். ஒரு கைப்பிடி அளவு முருங்கைக்கீரை, மிளகு சீரகம், இஞ்சி, ஒரு 4-5 பல்லு பூண்டு, ஒரு கைப்பிடி அளவு வெங்காயம், சின்ன வெங்காயம் நம்ம எடுத்துருக்கோம், பெருங்காயத்தூள், மஞ்சத்தூள், உப்பு. இதை வச்சு தான் நம்ம சூப்பு வைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். அடுத்தது மிளகு சீரகத்தை தட்டி எடுத்துக்கலாம். நம்ம தட்டி போகிறதுனால அந்த சாறு, மிளகு சீரகம் சாறு நம்மளுக்கு சீக்கிரமாக கிடைக்கும். கொதிக்க ஒரு 5 நிமிஷம் தான் இதெல்லாம் கொதிக்க விட போகிறோம். 5லேருந்து ஒரு 10 நிமிஷம். அது சாறு சீக்கிரமாகவே இறங்கிடும். அதுக்காக தான் நம்ம தட்டி வைக்கிறோம். அடுத்ததாக இஞ்சியை போட்டு அது ஒரு நசுக்கு சும்மா தட்டி வச்சுக்க தான். அடுத்ததாக 4-5 பல்லு உரித்து வச்சுருக்கோம்ல பூண்டு, அதுவும் போட்டு தட்டிக்கலாம். தட்டி எடுங்க. முருங்கைக்கீரை சூப்பு நம்ம உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானது. நீங்கள் அடிக்கடி வச்சு செஞ்சு பாருங்கள். இதுக்கு அடுத்தது வெங்காயம், சின்ன வெங்காயம் தான் சூப்புக்கு எடுத்துருக்கோம். டேஸ்ட்டு நல்லா கொடுக்கும். அது இல்லாமல் நம்ம உடம்புக்கு ஹெல்த்தியானது. சின்ன வெங்காயம் நீங்கள் சமைக்கும் போது சேர்த்துக்குங்க. சின்ன வெங்காயம் வெறும் வயிலே சாப்பிட்றது அவ்வளோ நல்லதுன்னு சொல்கிறாங்க. நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள். சின்ன வெங்காயம் தட்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அடுத்தது அடுப்பு பற்ற வைக்க போகிறோம். அடுப்பு பற்ற வச்சு ஒரு கிண்ணியை வச்சுக்கலாம். இதில் 1/2 லிட்டர் தண்ணி நம்ம ஊற்றிக்க போகிறோம். 1/2 லிட்டர் தண்ணியை ஊற்றிக்கிட்டு அடுத்ததாக முருங்கைக்கீரை போட்டுக்கலாம். அடுத்ததாக தட்டி வச்ச மிளகு சீரகம் அதுவும் போட்டுக்குங்க. அடுத்ததாக நம்ம சேர்க்க போகிறது என்னென்னா வெங்காயம், சின்ன வெங்காயம், இடித்த வெங்காயத்தை சேர்த்துக்கிறோம். இஞ்சியும் போட்டுக்கலாம். பூண்டு, தட்டி வச்ச பூண்டு, உப்பு போடுங்க. அடுத்தது பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக உப்பு கொஞ்சம் சேர்த்துக்குங்க. சேர்த்துக்கிட்டு அடுத்தது மஞ்சத்தூள் போட்டுக்கிட்டு நல்லா கொதிக்க விடுங்க. முருங்கைக்கீரை இதில் இரும்பு சத்து, கால்சியம், இதெல்லாம் நிறைய சத்து பொருட்கள் அடங்கியிருக்கு. இப்போ கீரை வரப்போகுது. கொதி வந்துருச்சு. நல்லா கொதிக்கிட்டோம். ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் கொதிக்கிட்டோம். சீக்கிரமாக அந்த சாயம்லாம் இறங்கிடும். இந்த முருங்கைக்கீரை பருப்பு குழம்பு ஏற்கனவே நம்ம செஞ்சுருப்போம். அந்த உங்கள் லிங்க்கை நான் இந்த கீழே கொடுக்குறேன். நீங்கள் மறுபடியும் பாருங்கள். அதேமாரியும் வச்சு சாப்பிடுங்க. இந்த சூப்பு வாரத்துக்கு ஒரு 2 தடவை செஞ்சு சாப்பிடுங்க. நம்ம உடம்புக்கு நல்லது. இப்போ இதை கொஞ்சம் அடக்கி காமிக்கிறேன். அந்த கலர் சேஞ்ச் எப்படி ஆகிருக்குன்னு பாருங்கள். சிம்மில் வச்சு காமிக்கிறேன். பாருங்கள், கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. மறுபடியும் பாருங்கள், ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் கொதிக்க விட்றேன். கொதிக்க விட்டு இனிமேல் போதும், நம்ம வடிகட்டிக்கலாம். நம்ம வேணும்னாலும் வடிகட்டிக்கலாம், இல்லைன்னா அப்படியே குடிக்கலாம். இங்கே பாருங்கள், ஸ்டவ்வை நிப்பாட்டியாச்சு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. வீடே மணமணக்குது. அவ்வளோ வாசம் கொடுக்குது முருங்கைக்கீரை. ஒவ்வொருத்தவங்க வடிகட்டி குடிக்கிறாங்க. நீங்கள் உங்களுக்கு கீரையோடு சாப்பிடுங்க. அதுதான் ஹெல்த்தியானது உடம்புக்கு. இந்த கலரும் எப்படி சேஞ்ச் ஆகி வந்திருக்குன்னு பாருங்கள். ஒரு காப்பி கலர் மாதிரி சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. நம்ம போட்ட பொருளெல்லாம் சாயமாக இறங்கி நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஈவினிங் டைமில் உங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் வச்சு கொடுங்க. இந்த கொரோனா டைம்னால் முருங்கைக்கீரை சூப்பு முக்கியமாக கொடுங்க. ஏன்னா இதில் இரும்பு சத்துலாம் இருக்குது. இது கொடுத்து இருங்க. இப்போ கொரோனா டைம்னால் நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கணும். அதுக்காகவே இதெல்லாம் செய்யுங்க.